கடந்த ஆட்சி காலத்தில் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்த ஏவா வேலு வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்துவதாக தகவல் வெளியாகியுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, சென்னை ஆழ்வார்பேட்டையில் ஏவா வேலு வீட்டில் அதிகாலை முதலே லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருவதாக அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மேலும் எந்தெந்த இடங்களில் இந்த சோதனை நடைபெற்று வருகிறது, எதன் அடிப்படையில் இந்த சோதனை நடைபெற்று வருகிறது, கூடுதல் விவரங்கள். முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு இல்லத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை நடத்தி வருவதாக தற்பொழுது தகவல் என்பது வெளியாக இருக்கிறது. குறிப்பாக சென்னை, திருவண்ணாமலை உள்ளிட்ட அவரது சொந்தமான இருக்கக்கூடிய 16க்கும் மேற்பட்ட இடங்களில் சோதனை நடத்தப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. குறிப்பாக சென்னை ஆழ்வார்பேட்டையில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்தில் காலையிலிருந்தே சோதனை நடைபெற்று வருகிறது. இதற்கு முன்பு கூட கடந்த நவம்பர் மாதம் சோதனை என்பது நடத்தப்பட்டிருந்தது. தற்பொழுது இரண்டாவது முறையாக இந்த சோதனை லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை என்பது நடத்தப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததன் வழக்கு தொடர்பாக சோதனை நடத்தப்பட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது. இது யார் கொடுத்த புகாரின் அடிப்படையில் இந்த சோதனை என்பது நடத்தப்பட்டு வருகிறது என்பது தொடர்பான விவரங்களில் இந்த சோதனை முடிந்த பிறகுதான் தெரியவரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. காலையிலிருந்தே நடத்தப்பட்டு வரக்கூடிய சோதனை சென்னை, திருவண்ணாமலை உள்ளிட்ட அவருக்கு சொந்தமான இல்லம், அதே போல அவருக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய அனைத்து இடங்களிலுமே சோதனை நடத்தப்பட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது. சென்னையில் இருக்கக்கூடிய இல்லத்தில் 4லிருந்து 5க்கும் மேற்பட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் காலையிலேயே வந்து சோதனை நடத்தப்பட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது. இதற்கு முன்பு நடத்தப்பட்ட சோதனையில் குறிப்பாக வருமானத்திற்கு அதிகமாக 2006ஆம் ஆண்டு திமுக ஆட்சியில் இருந்தபோது வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாகவும் அதன் பெயரில் அவருக்கு இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை என்பது நடத்தப்பட்டு வருவதாக கூறப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் இன்று காலையிலிருந்து நடத்தப்பட்டு வரக்கூடிய சோதனை அதே காரணத்தின் மேற்கொண்டுதான் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் எந்த அடிப்படையில் இந்த சோதனை நடத்தப்பட்டு வருகிறது என்பது தொடர்பான விவரங்களை இந்த சோதனை முடிந்த பிறகு லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகளே எதற்காக இந்த சோதனை நடத்தப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது என்பது தொடர்பான அறிவிப்பை வெளியிடுவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. செலினா, தகவலுக்கு நன்றி.